கையில ஸ்டாக் இருந்தா விற்கிறது. ஒரே நிமிஷம் சார். எப்பவுமே வந்து ஸ்டாக் கேஷ் மார்க்கெட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாக் வந்து விலை ஏறுற மாதிரி இருக்கிற ஸ்டாக்கை வாங்கினாதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும். அதனால ஸ்டாக்குடைய மொமெண்டம் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ஸ்டாக்குடைய மொமெண்டம் பார்க்கறதுக்கு நீங்க ஒரு மந்த்லி வியூ வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே போகிற ஸ்டாக் மந்த்லியில் வந்து மேலே போகிற ஸ்டாக்ல போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல் போகும். இதுவே வந்து ஆப்போசிட்ல இருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க இப்படி கீழே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நீங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதையே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே. அதாவது இப்போ உங்களுக்கு எது அட்ராக்டா தோணுது? இந்த ஸ்டாக்கை பார்த்தா இது வாங்கலான்னு தோணுதா இல்ல ரிலையன்ஸ் வாங்கலான்னு தோணுதா? ரிலையன்ஸ் தான். இது இன்னும் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே. பட் ஓகே, நாங்க இப்போ வந்து நீங்க வந்து நல்ல புத்திசாலித்தனமா சொல்றீங்க. ஆனா நான்லாம் ஃபர்ஸ்ட் வந்தப்ப என்ன நினைப்பேன்னா, இது பாரு விலை கம்மியா கிடைக்குது, 198 ரூபாய் தான், இது இந்த விலைக்கு போகும், அதனால இதை கம்மியான விலைக்கு நான் வாங்கி வைக்கிறேன்னு நினைச்சு இந்த ஸ்டாக்கை வாங்குவேன். அந்த ரிலையன்ஸை பார்த்தா ஐயோ இது இவ்வளோ போயிடுச்சு விழுந்துரும் அப்படின்ட்டு அதை வாங்க மாட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர்றவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்ல நீங்க இல்லைங்கும் போதே அதுவே ஃபர்ஸ்ட் சக்சஸ் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்லியில பார்ப்பீங்க. மந்த்லியில பார்த்துட்டு வீக்லியில மந்த்லி வீக்லி ரெண்டையும் இது பண்ணும்போது உங்களுக்கு வீக்லியில பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சப்போர்ட்னா என்னன்னா எந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக்குக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இருக்கிற இடத்துல வாங்கினா அந்த ஸ்டாக் கண்டிப்பா மேலே போகும். ஆனா ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து அந்த இடத்துல டிமாண்ட் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துல சப்ளை வர ஆரம்பிச்சிரும். அப்ப போய் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டா இருக்காது, ஏன்னா அது மற்றவங்க ப்ராஃபிட் புக் பண்ற இடம். ஸோ ஓகே. அந்த அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஆ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு HDFC பேங்க்லயே பார்த்துட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் இங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இது ஒரு பிரேக் அவுட்டா தான் தோணுச்சு, இங்கிருந்து இப்படியே போயிடும்னு தோணுச்சு. அப்போ நம்ம இங்க வந்து பிரேக் அவுட், இந்த ஸ்டாக் மேல மேல போகுது பிரேக் அவுட் தான் சொல்லிட்டு நம்ம இங்க என்ட்ரி ஆகும். இந்த மாதிரி என்ட்ரி ஆகும்போது நம்ம ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஸ்டாக் டவுன் ஆயிரும். ஸோ நீங்க வந்து இப்போ மேலே போகிற ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஸ்டாக்குக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸை நீங்க கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, முன்னாடி இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்குதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம மனோ சார் சொல்லியிருக்காங்களா, மல்டிபிள் டைம் டச் ஆன இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், அதே மாதிரி மல்டிபிள் டைம் டச் ஆன இடம் ஒரு ரிஜெக்ட் ஆகும், ஹேண்டில் ஆகும். ஸோ அந்த ஜோன்ஸை முதல் நீங்க ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த HDFCக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஜோன் சப்போர்ட் ஜோன் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இந்த வீக்லியில பார்க்கும்போது? அதாவது சப்போர்ட்னா டவுன்ல இருந்து அப்படியே அப்புக்கு வர்றதுங்களா? கரெக்ட். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், எப்பப்பெல்லாம் பிரைஸ் இந்த ஜோனுக்கு வருதோ அப்பெல்லாம் வந்து பிரைஸை எடுத்து மேலே எடுத்துட்டு வரக்கு பையர்ஸ் இருக்காங்க. இதுவே ஆக மாட்டேங்குதுப்பா. Okay. இந்த இந்த லைனே உங்களுக்கு ரெட் கலர் லைனே தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் மொமெண்டம் ட்ரேடர்னா அந்த மொமெண்டம்ல போய் பிடிக்கணும்னு நினைக்கலாம். பட் நீங்க இப்போ இனிஷியலா வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரெக்டான இடத்துல வந்து வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு தெரிஞ்சா போதுங்கும் போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன்ல கூட நீங்க வாங்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து இப்படியே கன்சால்டேட் ஆகும், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது, அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஆனா என்ன விஷயம்னா இந்த இடத்துல வாங்கும்போது நீங்க ஸ்ட்ரிக்டா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த இடத்துல வாங்கும்போது அது ஒரு வீக்கான ஸ்டாக்கா இல்ல நல்ல
இந்த ஸ்டாக்கான்னு பார்த்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஸ்டாக்கு அது பார்கெயின் ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்டர் ஆகும். அதுதான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கு சூஸ் பண்றது எப்படி எப்படி சார்ட் பார்க்கணுங்கிற லெவலுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபர்தரா வேணும்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் பத்தியும் நிறைய இந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தர் வந்து சிபிஆர் லெவல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு மதன் சார் சொன்னது வந்து அந்த அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நேத்து நடந்த ட்ரேடை வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லெவல் சொன்னாங்க. இந்த மாதிரி அதுக்குள்ள நீங்க உள்ள போய் நீங்களா டவுட் கேட்கும்போது தான் அது இன்னும் தெளிவா தெரியும். ஓகே. இப்ப நான் சொன்னதுல வச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல எனக்கே எனக்கு இன்னும் அந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவல் இன்னும் சரியா புரியல மேம். ஓகே. சப்போர்ட்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல டிமாண்ட் நிறைய டைம் கிடைச்சிருக்கும், அதுதான் சப்போர்ட். அதை வந்து வீக்லியில வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இனியும் ப்ராப்பரா தெரியும். இப்போ இந்த ஒரு 1250 1400 இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் HDFCக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்குது இல்லைங்களா? அதுக்கு கீழே விடலை இல்லையா அந்த பிரைஸ? ம். அதுதான் சப்போர்ட். ஓகே. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த ஒரு பீக்குக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு மேல அந்த அந்த ஸ்டாக்கை பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு வந்து அங்க ஆள் இல்லை. அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நீங்க இந்த ஸ்டாக் இந்த இடத்துல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ட் இருக்கு. ஆனா இங்க வாங்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது, ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த 1400 300 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆ. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே மேம். இதுதான் சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். என்னன்னா சப்போர்ட் லெவல் வந்து அந்த பிரைஸை வந்து ஹோல்டு பண்றதுக்கு தான் மோஸ்ட். ஆனா அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஸ்டாக் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சப்போர்ட் இப்படியே எப்பவும் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்னா உங்க ஸ்டாக் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் மீனிங் இருக்கு. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இது இருக்கும். வந்து அந்த நம்ம சார்ட் போடும்போதே இந்த சப்போர்ட் லெவல் வந்து அவங்க அதுலயே இருக்குமா மேம் அந்த லைன்? சார்ட் போடும்போது எதுவுமே இருக்காதுங்க. ஆக்சுவலி வந்து எதுவுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து அதை பழக பழக நம்மளா வந்து கத்துக்கிறது தான். சார்ட் வந்து பிளாங்க் ஷார்ட் இதுதான். இதுல இப்போ ஓகே. நம்ம ஏதாவது இந்த மாதிரி நம்மளா கஸ்டம் பண்ணி நம்மளுடைய இதுல நிறைய சார்ட் இருக்குது. அது போடும்போது அங்க இப்போ மந்த்லி சப்போர்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸுங்கிறதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பழகுறதா. பிரியம் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவர் ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு. அவர்கிட்ட கேளுங்க. ஓகே. சார் சொல்லுங்க சார். எக்ஸ்பிளைன் பண்ண வரலங்க. அஹ், இப்பதான் வந்து நர்சரி ஸ்கூல்ல வந்து ஃபார்ம் கொடுத்து என்ட்ரி ஆக பாக்குறாங்க. கரெக்ட் சார். அதுக்குள்ளே பரீட்சை எப்படி எல்கேஜி எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி இதாகும்? அது இல்ல சார், நான் ஸ்டாக் எப்படி பார்க்கணும் என்னன்னு தான் சொன்னேன் சார், வேற ஒன்றும் சொல்ல. தாங்க நான் கேட்கறேன் ம். நந்தா மேடம், சொல்லுங்க சார். இது ட்ரேடிங் வியூ அப்படின்றது தெரியுமா? அத இதுல பாத்திருக்கேன் சார். நீங்க போடுறப்போ அந்த இதுல. இல்ல அதான் அதுல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க சார். ஓகே. புரோக்கர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? இருக்குங்க சார். ஜீரோ தான். ஜெரோதா இருக்கு. ஆ. ஓகே. ஜெரோதால வந்து ரெண்டு விதமான சார்ட் வரும், அது தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க சார். ஒண்ணு வந்து அந்த ஹை லோ அந்த இதெல்லாம் காமிக்குது, வால்யூம் அந்த இதெல்லாம் காமிக்குது. இல்ல மேடம், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜெரோதால ரைட் சைடுல உங்க ஐடி இருக்குங்க இல்லையா? ஆமாங்க சார். அங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து P&L மை ப்ரொஃபைல் கன்சோல் அப்படிலாம் இருக்கா? ஆமாங்க சார். அதுல மை ப்ரொஃபைலுக்குள்ள போங்க. ஓகேங்க சார். அதுக்குள்ள போனீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இருக்குங்க சார். செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு சார்ட் சார்ட் ஐக்யூ. ஐக்யூல வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே ட்ரேடிங் வியூ வெர்ஷன் 1 ட்ரேடிங் வியூ வெர்ஷன் 2 பீட்டான்னு இருக்கும். ஆமாங்க சார். ஸோ இந்த ட்ரேடிங் வியூ வெர்ஷன் 2 பீட்டா தான் இப்போ அவங்க என்ன காமிச்சாங்களோ அது இருக்கும். பட்டு ஆ. இதுக்கும் அது நீங்க வெளியில ட்ரேடிங் வியூ டைரக்டா யூஸ் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இது வந்து ஸ்கூல்ல கொடுக்குற புக்கு.
எது இந்த ட்ரேடிங் வியூ? சாரி, நீங்க 2.0 பீட்டா. இல்ல, கவிதா மேடம் கொடுத்தது வந்து ஸ்கூல்ல கொடுக்குற புக்கு. ஓகேங்க சார். இல்ல சாரி, இது வந்து ஸ்கூல்ல கொடுக்குற புக்கு. கவிதா மேடம் காமிச்சது வந்து கோனார் கைடு உரைன்னு சொல்லுவாங்களே தமிழுக்கு, ஆமாங்க சார். அந்த மாதிரிங்க அது. அதுல வந்து நீங்க வந்து பிரைவேட்டா இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்க முடியும் அதுல. ஓ இங்க வந்து ட்ரேடிங் வியூல வந்து டிஃபால்ட்டா இந்த ஜெரோதா வந்து ட்ரேடிங் வியூல என்ன பேசி அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்களோ அது மட்டும் இதுல தெரியும். ஓகேங்க சார். இல்ல எனக்கு ட்ரேடிங் வியூ வேண்டாம், சார்ட் ஐக்யூவே போறேன்னா, சார்ட் ஐக்யூ வந்து இவங்களே டெவலப் பண்ணது. யாரு? ஜெரோதாவே டெவலப் பண்ணது. ஓ, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அவங்களுடைய இதுல போய் பாருங்க. செகண்ட் வந்து ஓகே. இந்த இந்த இதை டைப் பண்ணிக்கோங்க, varsity.zerodha.com. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். Veracity. வர்சிட்டி, யூனிவர்சிட்டியோட வர்சிட்டி, வார்சிட்டி. VARSITY ஓகேங்க சார். டாட் ஆ zerodha.com. ஓகே. இதுல இதுல அதுல வந்து இதனோட இது கொடுத்துருப்பாங்களாங்க சார்? இந்த மாடியூல்ஸ் இருக்குங்களா? புரியலைங்க சார், என்ன சொல்றீங்க? ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா மேடம்? பண்ணுங்க சார். இல்லை நீங்களே பண்ணி காமிச்சிருங்க. நீங்க பண்ணுங்க சார். இந்த நீங்க பண்ணி அப்படியே சார் இனிஷியலா வர்றவங்க எதை எதை பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அது அப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கட்டும் மேடம். இல்ல சார், மேடம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால சொன்னேன். அது புரிஞ்சுது. இது பாருங்க மேடம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இந்த ஸ்கிரீனு கேட்டிங்களா? சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த ஸ்கிரீன்ல சார்ட் ஆ ஐக்யூ, ட்ரேடிங் வியூ 1. ஆமாங்க சார். இப்போ சொல்றது வந்து இந்த ஜெரோதாவோட வர்சிட்டின்னு இருக்கும். நீங்க வந்து varsity.zerodha.com அடிச்சீங்கனால இதுதான் வரும். zerodha.com/varsity/ இருக்கும். இதுல மாடியூல்ஸ்குள்ள போறீங்க. போனீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் 15 சாப்டர் இருக்கும் மேடம். ரொம்ப சிம்பிளா போட்டிருப்பாங்க. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். அதுல ஒரு 22 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது ஒரு கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுல 16 சாப்டர். அப்புறம் இந்த பக்கம் போயிடாதீங்க, இந்த 4, 5 விட்டுடுங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். 1, 2, 3 பாக்குறீங்க. ஓகேங்க 4, 5, 6 ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் வந்து 7 பார்க்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் பணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாக்ஸேஷன்லாம் எப்படி வரும்னு பார்த்துக்கலாம். 8 விட்டுடுங்க இப்போதைக்கு. சார் 8 விட்டுடுங்க. ஓகேங்க சார். 9 டெஃபினட்டா படிக்கணும். ஏன்னா உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா ரிஸ்க்னா என்னன்னு தெரியணும் நமக்கு முதல்ல. நம்ம கையில உள்ள பணம் போறது தான் ரிஸ்க், கரெக்டா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் மானம் போக மரியாதை போக அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் பணம் போயிடும். அதனால இது வந்து கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் சிஸ்டம், இது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். பர்சனல் ஃபினான்ஸ் வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் போதும்னா மற்றது எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க பர்சனல் ஃபினான்ஸ். இது ஓகே. வந்து என்ன சொல்றது, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் சப்ஜெக்ட். இதெல்லாம் விட்டுடுங்க. 12 விட்டுடுங்க, 13 விட்டுடுங்க, 14 ஓகே பார்க்கலாம், 15 பார்க்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மெயினாக நீங்க பார்க்க வேண்டியது இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடியூல் இருக்கும், வாட்ச் வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுலையும் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், யார் 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 இருக்கா மார்க்கெட்டில், ஏன் வந்து ப்ரைஸ் இதாகுது, இதெல்லாம் எலிமெண்ட்ரியாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன, ஒவ்வொன்றும் 8 8 8 கொஞ்சம் சின்ன வீடியோஸ் தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. கேட்டிங்களா? ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 2-3 நாளைக்கு பாருங்க. இதை டைம் கிடைக்கும் பாருங்க, இல்ல இதுக்குன்னு டைம் ஒதுக்கிட்டு பாருங்க.